எல்லாருக்கும் வணக்கம். நோர்தன் தாய்லாண்டில் உள்ள பாய் என்ற டவுனை சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கிறேன். ஷங்மாயிலிருந்து ஒரு 3.5 மணித்தியாலம் ஜேர்னி. இது ஒரு மவுண்டன் பேரடைஸ் என்று ஆக்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அமைதியான சூழல். நான் வந்து ஒரு 1 day டூர் பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கிறேன். எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்க்கலாம். பாயை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மக்களே. லெட்ஸ் கோ. பாய் ஒஃபென்சிக் ட்ராவலோட தான் இந்த 1 day பேக்கேஜை நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம். 7 இடங்களுக்கு எங்களை கூட்டிகிட்டு போவினோம். டிரான்ஸ்போர்ட்டு லஞ்சாவே கவர் பண்ணிவினோம். ஒரு ஆளுக்கு 400 பாத். குறிப்பிட்ட இடங்களில் நாங்கள் தனியாக என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணணும். நாங்கள் பாயுடைய சென்டரில் இருந்தபடியா எங்களை அவருடைய ஆஃபீஸுக்கு வர சொல்லிட்டு அங்கேருந்து இந்த ட்ரிப்பை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் தங்கின இடத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் வாக் தான். முதலாவது ஸ்டாப் ஒயிட் புடா. பாயில உள்ள புத்தர் சிலையை பார்க்க வந்திருக்கிறோம். இது ஒரு டெம்பிள் என்றபடியா அடக்கமாக மோடிஸ்டாக ட்ரெஸ் பண்ண வேணும். தேவைப்பட்டா கால்களை கவர் பண்றதுக்கு இங்க க்ளோதிங் ரெண்ட் பண்ண முடியும். 20 பார்த்தான். அப்ராக்சிமேட்டா நான் நினைக்கிறேன் 200 படிக்கட்டுகள் ஏறணும் மேலே போறதுக்கு. மேலே போனோன்னா வியூ செமையா இருக்குமாம். இந்த பௌத்த கோயில் விடிய 6 மணியிலிருந்து பின்னேரம் 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். வியூ வந்து நல்லா இருக்குது. சன்ரைஸ் சன்செட்டை ரசிக்கிறதுக்கு சூப்பர் லொகேஷன். காமா அமைதியா இருக்குது மேல நிக்க. அடுத்ததா ஒரு நேச்சுரல் ஹாட் பாத் என்ஜாய் பண்ண போறோம். சாப்பாய் ஹாட் ஸ்ப்ரிங்ஸுக்கு போறோம். அங்க நாங்க ஒரு ஆளுக்கு 300 பாத் என்ட்ரன்ஸ் ஃபீ கட்டணும். பார்க்கிங்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் நடக்கணும். இந்த தண்ணி வந்து இயற்கையாகவே சூடா இருக்கும். பாத்தீங்களா பகுதி பகுதியா இருக்குது. ஒவ்வொரு பிரிவிலையும் தண்ணியுடைய வெப்பநிலை வந்து வித்தியாசமா இருக்கும். இங்க உடுப்பு மாத்துறதுக்கும் அப்புறமா குளிக்கிறதுக்கும் வசதி இருக்குது. ஒரு அரை மணித்தியாலும் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரிலாக்ஸிங்கா இருந்தது. நாங்கள் இருந்த தண்ணி வந்து 35 டிகிரிஸ் டெம்பரேச்சர். இங்க பாத்தீங்களா இந்த பகுதியில தண்ணியுடைய வெப்பநிலை வந்து 80 டிகிரி செல்சியஸ். ஆக்களிங்க தந்திரமா முட்டையை இந்த தண்ணியில அவிச்செடுக்கணும். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ல நல்லா குளிச்சுட்டு கிளம்பணும்னு அடுத்த ஸ்டாப் சாப்பாடு. திருப்தியான சாப்பாடு இங்க கிடைச்சது. நார்மலா இந்த மாதிரி டோர்ல கொடுக்குற சாப்பாடு சுமாரா தான் இருக்கும். ஆனா இங்க வந்து நல்லா இருந்தது. நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், தங்கச்சி வந்து பட்டா எடுத்தவா. ரெண்டுமே தரமா இருந்துச்சு. சூப் மட்டும் கொஞ்சம் உப்பு கச்சது. இப்போ ஒரு வியூ பாயிண்ட்ல நிக்கிறோம். இங்க வந்து கடைகளும் இருக்குது. ஸோ ஒரு ஐஸ் லோலியை சாப்பிட்டு கொண்டு இந்த வியூ ரசிக்கலாமே. தாய்லாண்டில் இதான் என்னுடைய ஃபேவரட் ஐஸ் லோலி. யங் கோகோனட் ஃப்ளேவர் செமையா இருக்கும். வழுக்கல் துண்டுகளும் சேர்க்கப்பட்டிருக்கு. ரொம்ப இனிப்பா இல்லாம ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பிராண்ட்ல லைச்சி ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கும். அடுத்ததா பாயில இருக்கிற ஒரு சைனீஸ் வில்லேஜுக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இங்க நாங்க சைனீஸ் கல்ச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பாரம்பரிய களிமண் வீடுகள், இந்த யூனன் மக்களுடைய ட்ரெஸ்ஸிங், சாப்பிடும் உணவுகள், வாழ்க்கை முறைகளை நாங்கள் பார்த்து அறிஞ்சிக்கலாம். கடைகளும் இருக்குது.
அழகான சீனரி. இது வரைக்கும் 4 இடங்களுக்கு ஏற்கனவே போயாச்சு. 5வது இடத்துல நிக்கிறோம். இன்னும் 2 இடங்களுக்கு போக வேண்டி இருக்குது. இந்த டோர் மூலமா ஒரு நாள்லயே நிறைய பார்க்கக்கூடியதா இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சியை போய் பார்க்கறதுக்கு 100 பாத் என்ட்ரி ஃபீ. ஓரளவுக்கு சின்ன நீர்வீழ்ச்சி தான். 3 அடுக்குகள், இறங்கி குளிக்கலாம், நீந்தலாம். ஏற்கனவே ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ல குளிச்சபடியா இங்க இறங்குற ஐடியாவே இல்ல. இந்த இடத்துக்கு மழை காலத்துல வந்தா செமையா இருக்கும். பச்சை பசையன் இருக்கும். ஜூலைல இருந்து நவம்பர் காலகட்டத்தில் இது ஒரு நெல்லு வயல். இந்த இடத்துடைய சிறப்பு அம்சமே இங்க உள்ள 800 மீட்டர் பேம்பு பிரிட்ஜ், மூங்கிலால கட்டப்பட்ட பாலம். இந்த பாலத்தின் மேல நடந்து சுத்தி பார்க்கறதுக்கு நாங்க 30 பாத் கட்டணும். அமைதியான சூழல், பீஸ்ஃபுல்லா இருக்குது. இங்க பாருங்க மக்களே, இந்த நாய் எங்களை வாசல் வரைக்கும் அனுப்பி வைக்குது. ஓகே, ஃபைனல் லொகேஷனுக்கு வந்தாச்சு. இங்க பாய் கேனியன்ல சன்செட் ரசிக்கலாம்னு வந்திருக்கிறோம். கொஞ்சம் தூரம் மேல ஏறி போகணும், அவ்வளவு கஷ்டமண்டி இல்ல. வா, இங்க பாருங்க, கொஞ்சம் கவனக்குறையா இருந்தால் சறுக்கி விட்டா அவ்வளவுதான். செம அலர்ட்டா இருக்கணும். கூட்டம் வேற இந்த மாதிரி நேரத்தில் அதிகமா இருக்கும். காத்தாம் இருக்குது. சன்செட்டுக்கு நேரம் இருக்கிறபடியா கீழே உள்ள கடையில் ஜூஸ் வாங்கி குடிச்சு அது சாப்பிடலாம்னு கீழே இறங்கி வந்தோம். இங்க ஸ்ப்ரிங் ரோல்ஸ் நல்லா இருக்குன்னு ஆக்கர் சொல்லி கேட்டோம். ஸோ தேடி வந்தாச்சு. பொறிக்க பொறிக்க போய்கிட்டே இருக்காம். நான் இதுவரையும் தாய்லாண்டில் சாப்பிட்டதுல பெஸ்ட் ஸ்ப்ரிங் ரோல் இது. 4-5 வாங்கி சாப்பிட்டோம். so nice. சாப்பிட்ற பிஸியில் நாங்கள் சன்செட்டை மிஸ் பண்ணிட்டோம். சூரியன் மறைவதை மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்பயும் சீனரி அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. எங்களை மாதிரி நீங்கள் ஷார்ட் ட்ரிப்பில் பாய்க்கு வந்தீங்களா இந்த மாதிரி டே ட்ரிப்ஸில் ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் ரொம்ப நேரம் நிற்க முடியாட்டி நிறைய பார்க்கலாம். அருமையான நாளாக இந்திய நாள் அமைஞ்சிருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கும் வரை எங்களோட விடைபெறுதி சஞ்சய். God bless, take care. What sausage is this? I had to come again.